தர்மபுரி நகராட்சிக்கு உட்பட்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறோம். தர்மபுரி நகராட்சிக்குன்னா கிட்டத்தட்ட 33 வார்டுகள். 33 வார்டில் 12,000 கிட்ட வீடுகள்னா குடும்பங்களோ இல்லை அந்த பைப்லாம் போகிறது இல்லைங்களா, அந்த 12,000 கனெக்ஷன் சொல்கிறாங்களே அது இருக்குது. 12,000 கனெக்ஷனில் கிட்டத்தட்ட 5,900 கனெக்ஷனுக்கு மட்டும்தான், அதாவது இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு பைப்பு போடப்பட்டு அந்த வழியாக வரக்கூடிய கழிவுநீர் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் வந்து, அதாவது 19 வார்டில் இருக்கக்கூடிய 5,900 வீடுகளில் இருக்கக்கூடிய கழிவுநீர் அந்த டிச்சோ கால்வாயோ அது வழியாக வந்து இங்கே இருக்கிற சுத்திகரிப்பு நிலையத்துக்கு வருது. இந்த சுத்திகரிப்பு நிலையம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 4,4 லட்சம் லிட்டர் கழிவு நீரை இந்த சாக்கடையை சுத்திகரம் செய்யக்கூடிய அளவுக்கு இது கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் இப்போ நம்ம 5,900 வீடுகள் சொல்கிறோம் இல்லையா, 5,900 வீடுகளோ கனெக்ஷனோ எதுவாக இருந்தாலும் அதில் வர அதை 19 வார்டில் இருக்கிறது மட்டும்தான். 19 வார்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த சாக்கடை 5,900 வீடுகள்லேருந்து வரக்கூடிய இந்த சாக்கடை நீர் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் வந்து சுத்திகரம் பண்ணி வெளியில் போகுது. இதுக்கு ஒரு 3 டெக்னாலஜி வச்சுருக்கிறாங்க. அதாவது முதல்ல அந்த சகதியை பிரிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த சகதியை பிரித்து அந்த தண்ணியை இன்னொரு தொட்டியில் 2 தொட்டியில் தேக்கி அந்த தொட்டியில் நுண்ணுயிர்கள் போட்டு நுண்ணுயிர்களை போட்டு அந்த சகதியை அந்த நுண்ணுயிர் பாக்டீரியா சாப்பிட்டுட்டு நல்ல ஆக்சிஜன் வந்து பபுளாக வருது. ஆக்சிஜன்றது அந்த பிராணவாயு, அது சுற்றி இருக்கிற ஆக்சிஜனோ இல்லை கீழே இருக்கிற பிராணவாயு மூலமாக நல்ல தண்ணியாக ஆக்கி இன்னொரு வழியாக வெளியில் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்தப்புறம் அதில் குளோரின் கீரின் சேர்த்து அதை சுத்தம் பண்ணி திருப்பி கொண்டு போய் சனத்குமார் நதியில் கலக்கிறாங்க. இதுதான் இதோட வேலை. அப்படி யோசிச்சு பாருங்க, இருக்கிற 33 வார்டில் 19 வார்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சாக்கடை தண்ணி மட்டும்தான் இங்கே ப்ராசஸ் ஆகுது. எது? தர்மபுரி சுத்திகரிப்பு நிலையத்தில். மிச்சம் இருக்கக்கூடிய 14 வார்டு இருக்கக்கூடிய 5,500 கனெக்ஷன் வீடுகளோ குடும்பங்களோ ஃப்ளாட்டுங்களோ எல்லாமே இருக்குன்னா அந்த தண்ணி எங்கே போகுதுன்னா அதுவும் சனத்குமாருக்கு தான் போகுது. சனத்குமார் நதிக்கு போகுது. என்னது? ராமக்கால் ஏரிக்கு. இப்போ ராமக்கால் ஏரிக்கு போகுது. அதாவது இங்கே சுத்திகரம் பண்ண தண்ணியே சனத்குமாரில் போகுது. அதே போல் இந்த சுத்திகரிக்கப்படாத மிச்சம் இருக்கிற தண்ணி பாருங்க 14 வார்டில் இருக்கு, அதுவும் திருப்பி இங்கே தான் இந்த இதுக்கும் ராமக்கால் ஏரிக்கும் போயிட்டுருக்கு. அப்போனா நீர்நிலைகளுக்கு சாக்கடை தண்ணி தான் போயிட்டுருக்கு. சாக்கடை தண்ணியை நல்ல நீர்நிலைகளில் கலப்பது என்பது சட்டப்படி குற்றம். அதை எந்த ஒரு கவர்மெண்ட்டோ நகராட்சியோ ஊராட்சி பேரூராட்சி செய்யக்கூடாது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் சாக்கடை தண்ணீர் கலப்பது என்பது சர்வ சாதாரண விஷயம். அதில் தர்மபுரியும் விலக்கில்லை. நகராட்சியின் நிர்வாகத்தில் என்ன பண்ணுறாங்க, சாக்கடை தண்ணியை கொண்டு போய் நல்ல தண்ணியில் கலக்கிறாங்க. அது சட்டப்படி குற்றம். இந்த குற்றத்தை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க தர்மபுரி நகராட்சி உட்பட்ட. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டிருக்கிறாங்க. யார்? நம்மளுடைய மாசு கட்டுப்பாடு வாரியம் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. ஏதோ 3.5 லட்சமோ 4 லட்சமோ ஃபைன் போட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் அதுவும் கட்டப்படல. ஃபைன் போட்டு நீங்கள் கழிவு நீரை கொண்டு போய் நல்ல தண்ணியில் கலங்குறீங்க, அதனால் அதை தடுத்து நிறுத்தணும்னு ஃபைன் போட்டிருக்காங்க. ஆனால் அதை ஃபைன் கட்டலை. அதுக்கு என்ன ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குறாங்கன்னா, இப்போ இதே பகுதியில் இன்னொரு சுத்திகரிப்பு நிலையத்தை கட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசு. 5 லட்சம் லிட்டர் சாக்கடை MLD, அதாவது மில்லியன் லிட்டர் பர் டே. 5 சம்திங் வச்சுங்களேன். 5.2 MLDனா 5.2 மில்லியன் லிட்டர் பர் டே. அதாவது 5 லட்சத்தோ 5.5 லட்சம் லிட்டர் சாக்கடை தண்ணியை சுத்திகரிப்பு செய்யறதுக்கு இன்னொரு சுத்திகரிப்பு நிலையம் கட்டிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷமா கட்டுறாங்க. இன்னும் 2 வருஷத்துல முடிச்சிருவோங்கிறாங்க. அப்படி பண்ணா இங்க 19 வார்டு தண்ணி சுத்திகரிப்பு நிலையம் சுத்திகரிப்பு பண்ணி போகும். ஒரு பழைய சுத்திகரிப்பு நிலையம் மூலமா புதுசா உருவாக்கப்படுற அந்த சுத்திகரிப்பு நிலையத்துல இன்னொரு அந்த மிச்சம் இருக்கிற 14 வார்டு தண்ணி சுத்திகரிப்பு செய்து அது நல்ல தண்ணியா வெளில போகும். இதுதான் பண்ணணும். அப்போ கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கழிவு நீர் தான் கலந்து கொண்டு இருக்கிறது நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஏரிகள்ல. இதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதனால தான் தருமபுரி மாவட்டத்தில் எங்கேயுமே இருக்கிற டவுனில் எங்கே பார்த்தாலும் ஸ்மெல்லு, எங்கே பார்த்தாலும் துர்நாற்றம், எங்கே பார்த்தாலும் தெருவிலேயே சாக்கடை ஓடுது, கொசு வருது, குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது, பெரியவங்களுக்கு மூச்சு திணறல் போடுற எத்தனையோ வியாதிகள் வரதுக்கு காரணம் சாக்கடை நீர் தருமபுரி மாவட்டத்தில் அப்படியே தான் இருக்குது. சுத்திகரம் பண்ணி அனுப்புறது கொஞ்சம், மிச்ச பாதி சுத்திகரம் பண்ணாமல் தண்ணியில் கலக்கிறது தான். இதில் இன்னொரு குறை என்ன சொல்கிறாங்க பொதுமக்கள் இந்த பகுதியிலனா,
இது இந்த சுத்திகரிப்பு நிலையம் இருக்கக்கூடிய இடத்துல சுற்றி ஒரு 10 ஊர் இருக்குது. அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, பண்ண முடியல. இந்த சுத்திகரிப்பு நிலையம் இருக்கிறதுனால நிறைய துர்நாற்றம். இன்னைக்கு தான் வேலை நடக்குது, எல்லா நாளும் அங்கே வேலை நடக்கலை. சுத்திகரிப்பு நிலையத்தில் வந்து தினமே வந்து வேலை நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுத்திகரிப்பு நிலையத்துடைய வேலை என்ன? தண்ணியை சுழற்சி முறையில் சுற்றி அதில் நுண்ணுயிர் பாக்டீரியா கலந்து அதை நல்ல தண்ணியாக மாற்றி குளோரின் கலந்து விடணும். ஒரு கிட்டத்தட்ட 3 நாடு அடுக்கு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை இவங்க பண்ணுறது இல்லை, இன்னைக்கு தான் பண்ணுறாங்க, இல்லை யாராவது வந்தால் பண்ணுறாங்க, ஒரு வாட்டியோ 2 வாட்டி பண்ணுறாங்கன்றாங்க. நம்ம அதிகாரிகளை கேட்டால் அவங்க சொல்கிறாங்க தொடர்ந்து பண்ண முடியாது. தொடர்ந்து பண்ண முடியாது, நாங்கள் அப்பப்போ கேப் விட்டு தான் பண்ண முடியும். கேப் விட்டா ஒரு நாளைக்கு ஒரு நாள் கேப் இல்லை. இப்போ இது 5 ஒரு 2 டேங்க் வச்சுருக்காங்க. ஒரு டேங்க்கில் சுத்திகரிப்பு பண்ணால் இன்னொரு டேங்க் சும்மா தான் இருக்குது. அந்த டேங்க் பண்ணும்போது ஸ்டாண்ட் பை டேங்க்கு சும்மா இருக்குது. மெயின் டேங்க்கு ஸ்டாண்ட் பை டேங்க் இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி தான் நாங்கள் பண்ணுறோன்றாங்க. இருந்தாலும் இதில் இருக்க மக்கள், பொதுமக்களுடைய குற்றத்தை அவங்க குற்றம் சுமத்துறாங்கன்னா அதில் உண்மை இல்லாமல் இல்லை. இதில் தினம் இங்கே வேலை நடத்தப்படலைன்றத ஊடகத்தில் நீங்களும் எங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க. இது அந்த அளவுக்கு தினமே இந்த சுத்திகரிப்பு நிலையத்துலேருந்து சுத்தம் பண்ண தண்ணி போகிறதில்ல. மழை காலத்தில் அப்படியே திறந்து விட்டுறாங்க. கெட்ட தண்ணி அப்படியே இருட்டோட இருட்டா, வெள்ளத்தோட வெள்ளமா, நல்ல தண்ணியோட நல்ல தண்ணியா, மழை தண்ணியோட மழை தண்ணியா, சாக்கடை தண்ணி தான் கலக்குதுன்றாங்க. மழைன்றது ரொம்ப ரேர் தான் வச்சுங்களேன், எப்பயாவது தான் நம்ம தருமபுரியில் பெய்யுது. ஆனால் மற்ற சமயம் இப்படி தான் நடந்துட்டு இருக்குன்றாங்க. அப்போ இங்கே வந்து அதுக்கு ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கான்னு கேட்டால் மாசு கட்டுப்பாடு வாரியம் சொல்கிறாங்க ஒரு மானி வச்சுருக்கோம். அதாவது ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் வச்சுருக்கிறோம். ஒரு சென்சாரை தண்ணியில் போட்டிருக்கோம். அந்த தண்ணீரில் சென்சாரில் அது வந்து சுத்திகரம் பண்ணிடுச்சா, எவ்வளோ pH இருக்குது, அதில் எவ்வளோ பாக்டீரியா இருக்குது, எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னு அது எங்களுக்கு சொல்லும். நாங்கள் அது எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலான்னு அது வேலையை செய்து கிட்டத்தட்ட 1 வருடமாக இருக்குது. 2025 பழுதாகிவிட்ட அந்த சென்சார் இது வரைக்கும் ரிப்பேர் பண்ணப்படல. அப்போ அதுக்கு ரிப்பேர் ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டால் அதற்காக கூடிய செலவு 37 லட்சம் என்று அதிகாரிகள் சொல்கிறாங்க. அந்த 37 லட்சத்தை அரசாங்கம் கொடுத்தா நாங்கள் ரிப்பேர் பண்ணிடுவோம். பண்ணிட்டா நீங்கள் அந்த மானியை வச்சு அது வந்து மானிட்டர் பண்ணி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கும் சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து அது இப்போ இல்லை அப்படின்றாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா சுற்றி இதனால அது, அதனால இது, இதனால அது, அதனால கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷய சைக்கிள் மாதிரி. அப்போ யாருமே குப்பையை போடாதீங்க, இல்லை சாக்கடையே கலக்காதீங்க. எப்படி பண்ண முடியும்? மக்கள் வந்து இருக்கிறாங்க, இவ்வளோ எத்தனை லட்சம் மக்கள் இங்கே இருப்பாங்க. தருமபுரியில் பார்த்தீங்கன்னா இப்போ டவுனில் மட்டும் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேர் போடக்கூடிய அந்த கழிவுகளோ சாக்கடை எங்கே போகும்? நல்ல தண்ணி தான் போயிட்டுருக்கு. இப்போ கூட சுத்திகரிப்பு நிலையத்துலேருந்து வெளியிடப்படுற தண்ணியில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியை க்ளீன் பண்ணி விடுறாங்க பாருங்க. அந்த ஸ்லட்ஜ் இங்கே தான் இருக்குது, அதாவது அந்த சகதி வந்து இங்கே தான் இருக்குது. அதை வந்து உரமாக உபயோகப்படுத்திக்கிறாங்க. சில சமயம் அதுலேருந்து வர கெட்ட தண்ணியை சேர்த்து இதிலே விட்டுறாங்க. இங்கே சுத்திகரிப்பு நிலையத்துலேருந்தே கெட்ட தண்ணியும் போகுது. இது எங்கே போகுதுன்னா அதுவும் போகுது. அப்போ ஒரு பெரிய பானையில் நல்ல தண்ணி வச்சுட்டா அதில் ஒரு துளி விஷம் போடுற மாதிரி தான் எல்லாமே விஷமாயிடும். அதே தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. எல்லாமே சாக்கடையாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் சுத்திகரிப்பு நிலையம் வேலை செஞ்சாலும் சாக்கடை தான், வேலை செய்யலைனாலும் சாக்கடை தான் அதில் போகுது. இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு 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 ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய துரதிருஷ்டமான ஒரு விஷயம்தான். எல்லாத்துக்கும் காசு போயிருக்குது, எல்லாத்துக்கும் வேலை நடக்குது. ஒரு நல்ல தீர்வுனா முதல்ல இந்த நிலையத்தில் தினம் வேலை நடக்கணும். அதை யாராவது மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணாதான் தினம் இந்த சுத்தமான தண்ணியை கொண்டு போய் நம்மளால, சுத்தமான தண்ணியில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி அதை கொண்டு போய் நல்ல ஆற்றுல விட முடியும். ஆற்றுல கலந்தா அது விவசாயத்துக்கோ இல்லை ஆடு மாடுகளுக்கோ மற்ற நீர் தேவைகளுக்கு அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கலையா பைப்பு, அதெல்லாம் டம்மி பண்ணிட்டு இப்போ புதுசாக பைப் போட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3.8 லட்சம் லிட்டர் தண்ணி சுத்திகரிக்கப்பட்டு இந்த சேறு தண்ணி தனியாகவும் பிரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நீர் ஆற்றில் கலக்கிறதா என்பதை மானிட்டர் பண்ணணும். அதுக்கு என்ன சிஸ்டம்ன்றதை நாங்கள் யோசிக்கணும். நன்றி. காவேரி விவகாரத்துல வந்து இப்ப எல்லா கட்சியும் அறிவிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி அதாவது எல்லா கட்சியும் போராட்டம் அறிவிச்சு இப்போ வந்து தேமுதிக திமுக எல்லாம் போராட்டம் முதல்ல வந்து பாமக பண்ணிட்டு இருக்கு. இதனுடைய நிலைப்பாடுகள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது என்ன? அதை நீங்க பாத்தீங்கன்னா மேகேதாட்டு அணை கட்டக்கூடாது என்பதும் காவிரி நீரை நம்ம வந்து காப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி
வெகு காலமாக. இன்றைக்கு தான் மேகதாட்டு பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா காவிரி காப்போம், கரம் கோப்போம், காவிரி காப்போம், கரம் கோப்போம், தாமிரபரணியை காப்போம், கரம் கோப்போம், பாலாற்றை காப்போம்னு எத்தனையோ நடைபயணங்களையும் பயணங்களையும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக 2017 செய்து கொண்டிருக்கிறார்கள். பசுமை தாயகம் மூலமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாகவும். இந்த மேகதாட்டு அணை எப்பேற்பட்ட பிரச்சனை, அதனால் தமிழ்நாடே பாலைவனமாகும் என்ற அபாயத்தை முதலில் தமிழ்நாட்டுக்கு தெரிவித்தவரே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். இல்லைன்னா அதை பத்தி யாரும் பேசியிருக்கு போல, அது தீர்மானமா ஏதோ சட்டமன்றத்தில் ஏற்றிட்டாங்கன்னு எல்லாரும் சும்மா இருந்திருப்பாங்க. ஆனா மேகதாட்டு என்பது மிகப்பெரிய பிரச்சனை, நமக்கு சாப்பாட்டுக்கும் குடி தண்ணீருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட போகிறது என்ற விஷயத்தை முதலில் தமிழ்நாட்டுக்கு தெரிவித்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அவருடைய கோரிக்கை, அவருடைய ஆலோசனை தமிழக அரசுக்கு என்னவென்றால், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், எல்லாரிடமும் பேசுங்க, அதுக்கு ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கி இதற்கு நம்ம போய் டெல்லியிலையோ இல்லைன்னா மத்திய அரசை போய் பார்க்க வேண்டும். அதை விட முக்கியமான விஷயம், சட்ட முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும். பல கேஸை போடுங்க, என்வாயன்மெண்ட்டுக்காக கேஸ், சுற்றுச்சூழல் சம்பந்தமாக அதுக்கு நிறைய வழக்குகளை இந்த மேகதாட்டு கட்டக்கூடாது என்று நாம் பதியப்பட வேண்டும். ஏன்னா மேகதாட்டு அணை கீழே கட்டி விட்டார்கள் என்றால் 12,500 ஏக்கர் தண்ணீரில் மூழ்கிவிடும். அந்த 12,500 ஏக்கரும் ஒரு மிகப்பெரிய உயிரி பன்மைய பூங்காக்கள் இருக்கக்கூடிய இடம். 3 மிகப்பெரிய பூங்காக்கள், அதாவது பயோடைவர்சிட்டி பார்க்ஸ் அங்கே இருக்குது. புலிகள் காப்பகம் இருக்கிறது, காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி அங்கே இருக்கிறது, அப்புறம் அந்த மாதிரி நிறைய பிலிகிரி வனவிலங்குகள் காப்பகம்லாம் அங்கே இருக்கு. அந்த 3 காப்பகங்களும் 3 உயிரி பன்மைய பூங்காக்களும் 12,500 ஏக்கரில் தண்ணீரில் மூழ்கிவிடும் என்ற விஷயத்த நம்ம வெளியில் எடுத்து சொல்லி அதுக்கான சட்ட முன்னெடுப்புகளை கேஸை ஃபைல் பண்ணணும். அதே போல மேகதாடு கட்டினா தண்ணி வராது. இன்றைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது, மேகதாட்டு விவகாரத்தை பத்தி பேசி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான கேள்விகளை எழுப்பியது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அவர் கேட்ட கேள்விக்கு தான் அமைச்சர்கள் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மேகதாட்டு அணை கட்டப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிடம், அதாவது கடைமடை மாநிலத்திடம் அனுமதி வாங்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. உடனே வாங்க வேண்டான்னு அவர் சொல்லிட்டாரு அமைச்சர். கடைமடை மாநிலத்தின் அனுமதி தேவையில்லை அப்படின்ற விவாதத்தை 2 நாள் முன்னாடி சொல்றாரு. ஆனா இப்ப இல்ல அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க, ஆனா சட்டப்படி, தார்மீக ரீதிப்படி மட்டுமல்ல, சட்டப்படி கடைமடை மாநிலத்தின் அனுமதி இல்லாமல் முதல்மடை மாநிலங்கள் எந்த ஒரு கட்டுமான பணியை நதிநீர் படிகளை கட்ட முடியாது. அதனால அது அமைச்சர் சொன்ன தகவல் அது உண்மைக்கு புறமான ஒரு தகவல். அடுத்தது இன்னொரு கேள்வி, துணை கேள்வி நிறைய எழுப்பியிருக்கிறாரு. அந்த கேள்வியில டிபிஆர், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது விரிவான திட்ட மதிப்பீடு அறிக்கையை கர்நாடக அரசு எடுப்பதற்கு அனுமதி மத்திய அரசாங்கம் வழங்கிவிட்டதா? இதே டிபிஆர், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை எடுப்பதற்கு காவிரி நதிநீர் ஆணையமோ உச்ச நீதிமன்றமோ கர்நாடக அரசு அனுமதி வழங்கி இருக்கிறதா என்று கேட்டால், இன்றைக்கு அந்த நீர்வளத்துறை இணையமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு, நேற்றே சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட எந்த ஒரு அனுமதியும் மேகதாட்டு விவகாரத்துக்கோ, டிபிஆர் மேகதாட்டு அணை கட்ட வேண்டுமா வேண்டாமா என்ற டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது விரிவான திட்ட அறிக்கை மதிப்பீட்டுக்கு கர்நாடகத்துக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்ற ஒரு பதிலை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் கேள்விக்கு பதில் அமைச்சர் அளித்திருக்கிறார். இப்படின்னா என்ன அர்த்தம்? மேகதாட்டு அணை கட்ட முடியாது, ஒரு செங்கலை கூட அவங்க எடுத்து வைக்க முடியாது. டிபிஆருக்கே அனுமதி இல்லைன்னும் பொழுது அணை கட்ட எப்படி அனுமதி? அதனால்தான் இவங்க சொல்றாங்க அணை மேகதாட்டு வேணான்னுட்டாங்க. மத்திய அரசாங்கமும் சரி, காவிரி நதி நீர் ஆணையம் சரி, உச்ச நீதிமன்றமும் சரி, எந்த அறிக்கைக்கும் அனுமதி கொடுக்கலங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு மேகதாட்டு பத்தி நம்ம போய் பேசிட்டு இருக்கணும்? எதுவும் தேவையில்லை. மேகதாட்டு நோ நீட் மேகதாட்டு, அவ்வளவுதான்.